வணக்கம். காலச்சக்கரம் அத்தியாயம் 3. இதுல நிம்பார்கவ்ங்கிற காஷ்மீர் பண்டிதர் தன்னுடைய மகள் ஷரத்தாட்ட, சின்ன பொண்ணுட்ட சில விஷயங்களை சொல்ல போறாரு. அவருக்கு மூத்த பொண்ணு ஒண்ணு இருக்கா. அவ பேர் முக்தா. ஆனா அவ காதுல இந்த நான் சொல்ல போற விஷயங்கள் விழக்கூடாது. அவ கர்ப்பிணி, அவ பாவம், பயந்த சுபாவம், அவ தாங்க மாட்டா, அப்படியெல்லாம் பீடிகையோட சொல்ல வர்றாரு. இந்த அப்பாவோடைய பீடிகை அவளை ரொம்ப அச்சப்படுத்துது. என்னப்பா, பரிதாபத்தோட அவளை பாக்குறாரு. இப்போ உன்னுடைய அக்கா முக்தாவுக்கு நேரம் சரியில்லைம்மா. அவ குழந்தை பிணமாத்தான் வெளியே வரப்போகுது. அப்பா, நடுக்கத்தோட அப்படி அவரோட அப்பாவோட கையை பிடிச்சுக்கிறா ஸ்ரத்தா. இத கேட்கறதுக்காகவா நான் இவ்வளவு ஜாக்கிரதை என் அக்காவை பார்த்துக்கிட்டேன். எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்கப்பா. என்னென்னவோ ஹோமம் பண்ணுவீங்களே, தன்வந்திரி, மிருத்யுஞ்சம், அதை செஞ்சு ஒரு குழந்தைய காப்பாத்துறதாப்பா உங்களுக்கு பெரிய விஷயம். தலைவிதின்னு ஒண்ணு இருக்குமா. யாகம் பண்ணி உயிரை காப்பாத்த முடியும்னா நான் இந்நேரம் 2 யாகங்களை பண்ணியிருப்பேனே. அவர் குரல் தழுதழுத்தது. அவளுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. அப்பாவை முறைச்சு பார்த்தா. முக்தா, அதான் உங்க அக்கா, தன்னோட கடைசி கொஞ்ச நாட்களை நிம்மதியா கழிக்கணும் ஸ்ரத்தா. அதனால அவர் அவர் தன்னோட கையில இந்த சுவடிகள் எல்லாம் வேதனையோட பாக்குறாரு. ஸ்ரத்தா கேக்குறா, அப்பா இது என்ன சுவடி? முக்தாவோட ஜாதகமா? இல்லம்மா, இது நம்ம காஷ்மீரோட ஜாதகம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்குதும்மா. அப்பா, உங்க பேச்சு இன்னும் எனக்கு பயத்தை உண்டு பண்ணுது. முதல்ல அக்காவுக்கு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப காஷ்மீருக்கே சரியில்லைன்னு சொல்றீங்களேம்மா. என்னம்மா பண்றது? உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் பேசக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல. நிலைமை விபரீதமா போயின்னு இருக்கு. முக்தா நிலைமையாம்மா? இல்லம்மா, நம்ம காஷ்மீரத்தோட நிலைமை. முக்தாவோட குழந்தை பிணமா வெளியே வரப்போறதுன்னு சொன்னதுக்கே நீ இடிஞ்சு போயிட்டியே. நாமெல்லாம் நம்ம காஷ்மீர் தாயோட கர்ப்பப்பையிலிருந்து நடப்பணமா வெளியேற போறோமே, அதுக்கு என்ன சொல்லுவியோ? இத கேட்டவுடனே ஸ்ரத்தா வாயடைச்சு போயிட்டா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ உற்சாகமா துள்ளி திரிஞ்சு கொண்டிருக்கிற அவளுடைய அருமை இடத்தை விட்டு வெளியேற போறமா. குஜ்ஜேஸ்வரியோட அருள் பொங்கும் முகத்தை இனிமே பார்க்க முடியாதா? குஜ்ஜேஸ்வரி அங்க ஒரு அருமையான கோவில். அந்த குஜ்ஜேஸ்வரியோட அருள் பொங்குற முகத்தை இனிமே பார்க்க முடியாதா? குஜமுகியோட குளிர்ந்த தண்ணியில குளிக்க முடியாதா? அப்படியே ஸ்ரத்தாவுக்கு கண்கள்லாம் கனத்துச்சு. நிம்பார்கவ்வை, அவளுடைய அப்பாவை கண்ணீரோட பாக்குறா. ஸ்ரத்தா, பண்டிதர்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகிடுத்து. ரொம்ப சீக்கிரத்திலேயே எதிரிகள் இந்த பகுதிகளை பிடித்து விடுவார்கள். நம்மோட உயிர் உடைமை எதுக்குமே பாதுகாப்பில்லை. அதுக்குத்தான் சொல்றேன், முக்தாவை அழைச்சுண்டு நீ உடனேயே இந்த ரஸ்கம்ங்கிற இடத்தை விட்டு கிளம்ப வேண்டியிருக்கும். நாங்க மட்டும் எங்கப்பா போறது? ஆனது ஆகட்டும்னு நாம எல்லோரும் இங்கேயே இருந்துடலாமே. இங்கேயே இருக்கிறதாவது? நல்லா சொன்னே போ. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டா போதும், எதிரிகள் பாடு கொண்டாட்டம்தான். அதனாலதான் சொல்றேன், நீ, முக்தா, இன்னும் ஊர் பொண்ணுங்க எல்லோருமே நாளைக்கே கூட கிளம்ப வேண்டியிருக்கும். அப்ப நீங்க? என்னோட முதுமைதாம்மா எனக்கு கேடயம். இந்த கிழவனை அவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க. குஜ்ஜேஸ்வரிய பாத்துக்க நான் தங்கித்தான் ஆகணும். நம்ம நாட்டுக்கு ஏன்பா இந்த கதி? ஸ்ரத்தா அப்படி கண்ணீரோட கேட்டா. இது வந்துமா சிவன் சித்தம். சிவன் சித்தமா? ஆமா. இந்த சுவடிகள் எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா ஸ்ரத்தா? அவ தெரியாது அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் அசைச்சா. நம்ம குஜ்ஜேஸ்வரி கோவில் கர்ப்ப கிரகத்துல தேவி சிலை இருக்குது பாத்தியா? ஆமாப்பா, நான் பார்த்திருக்கிறேன் தேவி சிலை. அந்த தேவி சிலைக்கு, அந்த குஜ்ஜேஸ்வரி தேவி சிலைக்கு பீடத்துக்கு அடியில தாம்மா இந்த சுவடிகள் இருந்தது. ஒரு நாள் குஜ்ஜேஸ்வரிக்கு அபிஷேகம் செஞ்ச கையோட அவ பீடத்துக்கு கீழே சுத்தம் செய்யறதுக்காக கொஞ்சம் சிலைய நகர்த்தினேன் பார்த்துக்கோ. கீழே ஒரு சின்ன குழி, அதுக்குள்ள ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள இந்த சுவடிகள் இருந்துச்சுமா. இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸ்ரத்தா அப்படியே கண்களை தன்னுடைய துப்பட்டாவில் தொடச்சிட்டு அப்படியே அப்பா சொல்றத கேட்க ஆரம்பிச்சா. இதை யாரோ ஒரு முனிவர் அந்த காலத்துல எழுதியிருக்காரு. இந்த குஜ்ஜேஸ்வரி கோவில் வரலாற்ற பத்தியும் காஷ்மீரோட எதிர்காலத்தை பத்தியும் கூட இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியாப்பா? ஆமாமா. இந்த குஜ்ஜேஸ்வரியோட அவதார மகிமைய பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை பார்வதி தேவி தன் தோழிகளோட சிவபெருமான் கிட்ட போனாளாம். அவங்க விளையாடுறதுக்கு ஒரு நந்தவனம் அமைச்சு கொடுக்கற மாதிரி
சிவன் கிட்ட பார்வதி கேட்டிருக்கிறாங்க. அவரும் தன்னுடைய முடியிலிருந்து கேசத்திலிருந்து ஒரு முடியை எடுத்து அப்படி ஊதியிருக்காரு. அது கைலாயத்திலிருந்து பறந்து வந்து இமயமலை அடிவாரத்துல விழுந்தது. அது விழுந்த இடத்துல அழகான நந்தவனம் ஒண்ணு உருவாச்சு. அதுதாம்மா இன்றைய காஷ்மீர். சிவபெருமானோட கேசத்திலிருந்து உருவானதுனால காஷ்மீரம்னு பேர் வச்சாங்க. அந்த நந்தவனத்தோட அழகுல ரொம்பவே மயங்கி போயிட்ட பார்வதிக்கு திரும்பி கைலாயம் போறதுக்கே இஷ்டம் இல்லையாம். தோழிகள் எவ்வளவோ சொல்லியும் வர மறுத்துட்டா. விஷயம் தெரிஞ்ச சிவபெருமான் கோபம் வந்துருச்சு. அந்த நந்தவனம் இருந்தா தானே பார்வதியால் அங்க இருக்க முடியும், இப்பவே அதை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி காலாக்னியை உருவாக்கி ஏவிட்டாரு. அந்த காலாக்னியும் காஷ்மீரை அழிக்க வந்தது. சிவன் காலாக்னியை ஏவி தனக்கு பிரியமான இந்த நந்தவனமான காஷ்மீரத்தை அழிக்க போறத தெரிஞ்சுண்ட பார்வதி தன் சக்தியால ஒரு ஸ்ரீ மேரு சக்கரம்னு ஒரு சக்கரத்தை அவங்க உருவாக்குனாங்க. அது மேல நின்னுட்டா அந்த சக்கரத்தோட சக்தி காஷ்மீரை காலாக்னியோட கோப ஜுவாலையில இருந்து காப்பாத்திடுச்சு. அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிற வரையில காஷ்மீரத்துக்கு எந்த ஆபத்தும் நெருங்காதுன்னு சொன்ன பார்வதி இங்கேயே குஜ்ஜேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல தேவியா கோவில் கொண்டுட்டா. நிம்பார்கவ் தன் கதையை சற்று நேரம் நிறுத்தினாரு. ஸ்ரத்தா அவரை பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸ்ரீ சக்கரம் காஷ்மீரத்தை காப்பாத்திடுத்துமா. அதுக்கப்புறம் காஷ்மீர் உலகத்திலேயே ஒரு உன்னதமான இடமா ஆகி போச்சு. வேத உபனிஷத்துக்களோட விளைநிலம் இதுதாம்மா. இதுல உருவாகாத விஷயங்களே இல்லை. ஆதிசங்கரர் இங்க வந்துதான் இதோ இந்த குஜ்ஜேஸ்வரி கோவில்ல தான் தவம் இருந்தார். ராமானுஜர் இங்க வந்து பிரம்மசூத்திரம் கத்துண்டு அதற்கு பாஷ்யம் எழுதினார். கலைகளும் இங்கேதாம்மா பிறந்தது. பரத முனிவர் இங்கே இருந்துதான் பரதநாட்டியத்தை மற்ற பகுதிகளுக்கு எடுத்துண்டு போனார். அப்படிப்பட்ட புண்ணிய பூமிமா இது. இனிமே நிம்பர்காவோட குரல் கமருச்சு. உள்ளுக்குள்ள அவர் அழுதுகிட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சது ஸ்ரத்தாவுக்கு. ரத்த ஆறு ஓட போறதுமா. இந்த சொர்க்கபுரி சுடுகாடா மாற போறது. நாம எல்லோரும் அகதிகளா ஓடி போக போறோம். அப்படியே நிம்பார்கவ் கண்ணில் மூடிக்கிட்டு தன்னுடைய அகக்கண்கள்ல அந்த காட்சிகளை நிலைநிறுத்திக்கிட்டாரு. இதையெல்லாம் கூட அந்த சுவடிகள்ல சொல்லப்பட்டிருக்காப்பா. ஆமாம்மா, மொத்தத்துல சிவபெருமான் ஏவி விட்ட காலாக்னி இப்பத்தான் தன் வேலையை காட்ட தொடங்கியிருக்கோன்னு எண்ண தோணுது. அப்ப குஜ்ஜேஸ்வரி வாக்கு பொய்யா? ஸ்ரீசக்கரம் காஷ்மீரத்தை காப்பாத்தும்னு சொன்னேளே. இல்லம்மா, குஜ்ஜேஸ்வரி சொன்னது நிஜம்தான். அவ சொன்னாப்ல அந்த ஸ்ரீசக்கரம் இருந்த வரைக்கும் காஷ்மீர் நல்லாதான் இருந்தது. இப்பத்தான் நிலைமை தலைகீழா மாறிடுத்து. ஸ்ரத்தா அப்படி திகச்சு போயிட்டா. ஸ்ரீ சக்கரம் இருந்த வரைக்குமா? அப்படின்னா இப்ப அந்த சக்கரம் இங்க இல்லையா? இல்லேம்மா, இப்ப அந்த ஸ்ரீ சக்கரம் காஷ்மீர்லயே இல்லை. நம்ம குஜ்ஜேஸ்வரி பீடத்துக்கு கீழே இருந்த அந்த சக்கரத்தை 1200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து தெற்க எடுத்துட்டு போயிட்டார் ஆதிசங்கரர். ஏன்பா அப்படி பண்ணார்? எதுக்குப்பா? நம்ம குஜ்ஜேஸ்வரியோட ஸ்ரீ சக்கரத்தை அவர் எதுக்கு எடுத்துண்டு போகணும்? எல்லாம் உலக நன்மைக்குத்தாமா. அந்த ஸ்ரீ சக்கரத்தை தெற்க ஏதோ ஒரு கோவிலுல ஸ்தாபனம் பண்ணிட்டாராம் ஆதிசங்கரர்னு இந்த ஓலைச்சுவடிகள் சொல்றது. ஸ்ரத்தா ஆவலோட தந்தையை பார்த்தா. எந்த கோவில்லப்பா அவர் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணினார்? தெரியலம்மா, அதை இந்த ஓலைகள் சொல்லல. ஆனா எதுக்காக அப்படி பிரதிஷ்டை பண்ணினார்னு மட்டும் சொல்றது. எதுக்குப்பா? ஸ்ரத்தா, உனக்கு ஜெயத் ரதத்யாமாள தந்திரம் சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. ஜெயத் ரதத்யாமளம் தந்திரம்னு. ஏன் இல்லேப்பா? நல்லா தெரியுமே. அதுல 18 வித காளி மூர்த்தங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்கா? தெரியும்பா. ஸ்ரத்தா வரிசைப்படுத்த ஆரம்பிச்சா. ஆதிகாளி, பத்ரகாளி, மசானகாளி, காலகாளி, குஹ்யகாளி, காமகலா காளி, தனகாளி, சித்திகாளி, ககனேஸ்வர காளி, சண்டி காளி, டம்பர காளி, ஏகதார காளி, சாமுண்டா சபரிகாளி, வஜ்ராவதி காளி, ரட்சா காளி, ஈசான காளி, இந்தீவர காளி, கடைசி நிகும்பளை காளி. இப்ப எதுக்குப்பா இதை கேக்குறீங்க? அவளை வாஞ்சையோடு அப்படி பார்க்கிறார் நிம்பார்கவ். கடைசியா சொன்னையே நிகும்பளை காளி, அவளை அடக்கத்தான் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துண்டு தெற்கே போனார். என்ன, நிகும்பளை காளியை அடக்கிறதுக்கா? ஸ்ரத்தா அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கறா. ஆமாம்மா, அந்த நிகும்பளை காளி ரொம்ப உக்கிரமானவா. 18வது காளி மூர்த்தம்.
இவதான் இலங்கை நாட்டோட காவல் தெய்வமும் கூட. படிச்சிருக்கேன்பா. ராமாயணத்துல கூட ராம லட்சுமணர்களை அழிக்க இந்திரஜித் நிகும்பலை யாகம் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கே. சிரத்தா அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கறா. அவளேதான். இந்த நிகும்பலைக்கு தென்னாட்டுல ஒரு கோவில் இருந்ததும்மா. இந்த காளியோட உக்கிரத்தை ஜனங்களால தாங்க முடியல. நிறைய உயிர் பலி வாங்க ஆரம்பிச்சுட்டா. இத கேள்விப்பட்ட ஆதிசங்கரர் அவளை அடக்கி வைக்கிறது பொறுப்பை எடுத்துண்டு நம்ம குஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரத்தோட திக்விஜயம் கிளம்பிட்டார். அந்த நிகும்பலை காளியை அடக்கி ஸ்ரீ சக்கரத்தால பந்தனம் பண்ணிட்டார். அப்ப போன ஸ்ரீ சக்கரம் திரும்பி காஷ்மீருக்கு வரவே இல்லை. அதனால தான் இப்ப நம்ம காஷ்மீரம் அழிவு பாதையில போய்கிட்டு இருக்காப்பா. தலையசைத்தார் நிம்பார்கவ். அப்ப ஏன்பா திருப்பி அந்த ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு வர்றதுக்கு யாருமே முயற்சி பண்ணல? நிம்பார்கவ் வேதனையோட சிரிச்சார். என்னம்மா பேசுற நீ? 1200 வருஷ கதம்மா. அந்த சக்கரம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நிகும்பலை கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுண்டா கண்டுபிடிச்சிடலாமே. ஆவலோட ஸ்ரத்தா சொன்னான். நடக்கிற காரியமா பேசு. முதல்ல முக்தாவோட ஸ்ரீநகர் கிளம்புற வழிய பாரு. நம்மளை காப்பாத்துறதே பெரும்பாடு. நீ காஷ்மீரை காப்பாத்தணும்னு நினைக்கிற. நிம்பார்கோ சுவடிகள் எல்லாம் கெட்டி வச்சுட்டார். அப்பா, மனசுல கைய வச்சு சொல்லுங்க. நம்ம பண்டிதர்கள் குலம் நாசமா போறத நீங்க விரும்புறீங்களா? நம்மால என்னம்மா செய்ய முடியும்? ஏன் அந்த ஸ்ரீ சக்கரத்தை கண்டுபிடிச்சு திருப்பி அது இருந்த இடத்துல புதைச்சு வச்சா நம்ம காஷ்மீருக்கு அது அமைதி திரும்பலாம் இல்லையா? இப்ப இருக்கிற நிலைமையில யாருமா இதை செய்வா? ஏன்பா, நான் செய்யறேன்பா. நான் போய் எப்படியாவது அந்த ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு வர்றேன். திருப்பி குஜேஸ்வரி பீடத்துக்கு கீழே அதை புதைச்சிடுவோம். உன்னால எப்படிமா முடியும்? நீயோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க. கூட முக்தாவை வேற அழைச்சுண்டு போகணும். கர்ப்பிணி பொண்ணு. அவளை கவனிப்பியா? இல்ல. ஸ்ரத்தா தீர்மானமா அவளை பார்த்தா. அப்பா, இனியும் நாம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உயிரும் மானமும் முக்கியம்தான். ஆனா அதை விட நம்ம நாடு பெருசு இல்லையா? திருப்பி நம்ம பண்டிதர்கள் சந்தோஷமா இங்க வாழணும் இல்லையா? அதுக்கு ஸ்ரீ சக்கரம் தான் வழின்னா அதை தேடுறதுல என்ன தப்பு? எப்படியும் அகதியா போக போறோம். அப்படி நிராதரவா போறதை விட காஷ்மீரை காக்கிறதுக்காக ஸ்ரீ சக்கரத்தை தேட போறேன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இதமா இருக்குப்பா. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே கிளம்ப தயார். உணர்ச்சியோட அப்படியே கூர்ன சரத்தாவை கட்டி அணைச்சுக்கிட்டாரு அவங்க அப்பா நிம்பார்கவ். நீ ஆம்பளையா பிறந்திருந்தா நான் கவலையே பட்டிருக்க மாட்டேனே. நீயோ சின்ன பொண்ணு, அதுதாம்மா கவலை. சரி, உன் ஆசையை கெடுப்பானே, போயிட்டு வா. வாரணாசி ஜோஷிமட்ல என் நண்பர் கங்காதர் பண்டிட் இருக்கார். அவர் உனக்கு எல்லா உதவியும் செய்வார். முக்தாவையும் அவர் பொறுப்புல விட்டுட்டு போ. ஸ்ரத்தா அந்த நொடியில மனசுக்குள்ள குஜேஸ்வரிய வேண்டுனா. தாயே, இது விளையாட்டா போயிடக்கூடாது. அந்த ஸ்ரீ சக்கரம் என் கைக்கு எப்படியாவது கிடைக்கணும். அதை உன் பீடத்துக்கு கீழே வச்சு காஷ்மீர் திரும்பி பழைய நிலைக்கு வரணும். இதுக்கு நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. வேதனையோட பார்த்த அப்பாவை சமாதானப்படுத்தினா ஸ்ரத்தா. கவலையே படாதீங்கப்பா. எப்படியாவது அந்த ஸ்ரீ சக்கரத்தை கண்டுபிடிச்சு எடுத்துண்டு வந்துடுவேன். கவலைப்படாம எப்படிமா இருக்கிறது? ஸ்ரீ சக்கரத்தை திருப்பி எடுக்கணும்னா முதல்ல அதுல கட்டப்பட்டிருக்கிற நிகும்பலை காளியை விடுவிக்கணும். அவளை விடுவிக்கிறதும் ஆபத்து. அவ உயிர் பலி கேட்பாளே, அதுதான் யோசிக்கிறேன். என் உயிரையே வேணுனாலும் கொடுக்கறேன்ப்பா, அவளை அது சந்தோஷப்படுத்தும்னா. அவளுக்கு தேவை உன் உயிர் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு திடீர் எந்திரிச்சு அந்த குடிலோட ஒரு மூலைக்கு போனாரு. அவர் திரும்பி வந்தப்போ கையில ஒரு பழைய புத்தகம் இருந்தது. இத படி, உனக்கு எல்லாம் புரியும். ஸ்ரத்தா அந்த புத்தகத்தை பார்த்தா. அதுல நிகும்பாவளி அப்படின்னு போட்டிருந்தது. இது என்னப்பா புத்தகம்? முதல்ல இத படி. நிகும்பலா காளிய உபாசனம் செய்யற முறை. இதுல அவளுக்கு என்ன தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. படிச்சேன்னா புரியும். நிம்பார்கவ் சொல்ல நேரத்தை வீணாக்காம உடனே படிக்க ஆரம்பிச்சா. அதை படிக்க படிக்க நிகும்பலை காளிக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அதை படிச்சு முடிக்கும் போது அவளுக்கு என்னமோ அந்த உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய தொடர்ச்சி அத்தியாயம் 3. 1953 அங்க அவங்க நிகும்பலா காளிக்குள்ள உபாசன மந்திரத்தை அந்த பொண்ணு ஸ்ரத்தா படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம சென்னைக்கு வர்றோம்.